மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு இருசக்கர வாகனம் வழங்கப்பட இருக்கிறது. சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கவிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். சென்னை தலைமை செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இன்று பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வாகனம், இருசக்கர வாகனம், அதே போல விழுதுகள் மையத்திற்கான நடமாடும் வாகனத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்திருந்தார். குறிப்பாக 2024-2025 நிதியாண்டில் உதவி உபகரணங்கள் கோரிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பொன்விழா ஆண்டில் 130.93 கோடி மதிப்பீட்டில் தமிழக அரசால் இன்று இந்த வாகனம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 26,000 உபகரணங்கள் வழங்குவதற்கான திட்டம் என்பது துவக்கி வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வாகனத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தியை கொடியசைத்து துவக்கி வைத்து அந்த ஊர்திகளின் சிறப்பு அம்சங்கள் குறித்தாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த வாகனத்தில் ஏறி அங்கிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் குறித்தாகவும் கேட்டறிந்திருந்தார். குறிப்பாக விழுதுகள் சேவை மையம் கடந்த வாரம் துவக்கி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான மறுவாழ்வு அளித்திடவும், அதே போல அவர்களுக்கான ஆலோசனை வழங்குவதற்காக அந்த மையம் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. நடமாடும் வாகனத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான நல சேவைகளை வழங்குவதற்காக இந்த விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தியையும் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களையும் வழங்கி சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு சேவை பரிந்துரைக்க இருக்கக்கூடிய விருதுகள் பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த கட்டமாக வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையின் வளாகத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புற உலக சிந்தனையற்ற நிபந்தனை ஒப்பந்த ஊழியர்களுக்கு அந்த மையத்தையும் 35,000 நிலை இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மையத்தையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பிலும், அதே போல தமிழ்நாடு உரிமைகள் நலத்திட்டத்தின் சார்பிலும் வலுப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த கட்டமாக துவக்கி வைக்க இருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.